stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி 2 நாளில், நான் இந்த இரவு சொல்ல வேண்டுமானால் கடைசி ஒரு நாள் அல்லது 2 இரவுகளிலே நாம் இருக்கிறோம். 2023 முடிகிறது. இந்த 12 மாதங்களுக்காய் கண்டிப்பாய் நாளை நாம் தேவனுக்காய் நன்றி செலுத்த போகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளை மிக விசேஷமாய் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், ஆராதனை கூட்டம் காலை 9:30 மணி. இதுவரை நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருகை தராத ஒருவராயிருந்திருந்தால், வாய்ப்பு ஏற்படாமல் போயிருந்தால், அல்லது தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால், நாளை தினம் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் எங்களோடு இணையலாம். குடும்பமாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். சென்னையின் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலே நீங்க இருந்தாலும் நீங்கள் எங்களை சந்திக்கும்படி வரலாம். முக்கியமாய் தேவனுடைய பிரசனத்திலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், மேலும் நாம் கடந்த சில மாதங்களாய் பயன்படுத்தி கொண்டு வருகிற ஆசீர்வதிக்கப்பட்ட கைக்குட்டை, விசுவாசத்தினுடைய வெளிப்பாட்டின் அடையாளமாய் நாம் தேவனுடைய வசனத்தின்படி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கைக்குட்டை நீங்கள் உங்களோடு எடுத்துக்கொண்டு வருவீர்கள். எங்களிடத்திலே திரும்ப கொடுக்கும்படி நீங்கள் அதை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அல்லது நாளை நான் ஜபத்துல அதை உபயோகப்படுத்தி திரும்ப கொடுக்கலாமா? கண்டிப்பாய் நீங்கள் வரலாம். யாருக்காக, எப்படிப்பட்ட விதத்துல இது பயன்படுத்தப்படுகிறது, அதை குறித்த ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியில நீங்கள் பெறப்போகிற இந்த கைக்கூட்டையானது விசுவாசத்தினால எதை நீங்கள் தீர்மானிப்பீர்களோ அதை அடைவதற்கான தொடர்பு புள்ளியாக இருக்கிறது. இதோ இதை விசுவாசமாக பயன்படுத்தும் முறையாவது, உங்கள் வீட்டிலே வியாதி படுக்கையில் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் மீது நீங்கள் இதை தடவலாம் அல்லது தொடலாம். படுக்கையில் நீங்கள் இதை தொடலாம். மேலும் குடும்ப பிரச்சனையை சந்திக்கிற மக்கள், குடும்பத்தினுடைய புகைப்படம் ஒன்று இருந்தால் அதன் மேலாக இதை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்து கொண்டிருந்தால், வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் ரெஸ்யூம் மீது, பயோடேட்டா மீது அல்லது வேலை செய்யும் இடத்தில் உள்ள பொருள் மீது இதை வைக்கலாம். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலேயும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிப்பது கிடைக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் கொடுப்பார் என்று. எனவே விசுவாசத்தின் முதல் அடி எடுத்து வையுங்கள். இந்த உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்குட்டையை பெற்றுக் கொள்ளும்படியாக விசேஷமான கூட்டம் காலை 9:30 மணி, 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. நினைவில் கொள்ளுங்கள், உதவியானது எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது. நல்லது மக்களை, நீங்கள் பார்த்ததை போல இதுதான் நாளை நாம் செய்ய போகிறோம். விசேஷமாய் நாம் இந்த மாதங்களிலே சீனாய் மலையை நோக்கிய விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியின் ஆவியிலே, எதிர்ப்பின் ஆவியிலே சென்று கொண்டிருக்கிறோம். இருந்தால் வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரச்சனைகள் நமக்கு பல விதங்களிலே வருவதை நாம் பார்க்கிறோம். அது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. ஆண்டவர் தாமே ஒரு வார்த்தையை சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலை நாம் கடந்து செல்கிறோம். வியாதிகள், வேலை சம்பந்தமான பிரச்சனை, வியாபார சம்பந்தமான பிரச்சனை, பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனை, சரீர ஆரோக்கியம் குறிப்பாய், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மை கவனத்தை திசை திருப்பக்கூடியதாக. ஆனால் இந்த பிரச்சனைகளை அசுத்தம் தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்கிறது, ஒரு நோக்கத்தோடு, நம்முடைய பார்வையை தேவன் மேலிருந்து திருப்பும்படி. நண்பர்களே, உலகத்தில் எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு. கண்டிப்பா பிரச்சனைகளே வராது என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவர் பிரச்சனைகளை நீக்கி விடுவார், அதாவது பிரச்சனை வராம தவிர்த்து விடுவார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒன்று அந்த பிரச்சனையை ஜெயித்து நீங்கள் அவருக்கு சாட்சியாய் மாறலாம், அல்லது அந்த பிரச்சனையை ஒரு பாதிப்பா எடுத்துக்கொண்டு நீங்கள் தேவனையே கூட குறையாய் சொல்லுகிற ஒருவராய் மாறலாம். இதுதான் மிக சரியாய் இஸ்ரவேலர் செய்தார்கள், எபிரேயர்கள் செய்தார்கள். கர்த்தர் அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த நாள் முதல் வழி நெடுக வனாந்தரத்தில் அவங்க சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோசேக்கு எதிராய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு எதிரான முறுமுறுப்பு தேவனுக்கு எதிரான முறுமுறுப்பு. ஏன்னா மோசே தேவனுடைய வார்த்தையை தான் ஜனங்களுக்கு எடுத்து சென்றார். ஒவ்வொரு தடவை ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போதும் ஆண்டவருக்கு நெருங்கி வர்றதுக்கு பதிலா அவங்க தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். எனவேதான் அவர்கள் வாழ்க்கை சுற்றி வருகிற வாழ்க்கையா இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வருஷத்தினுடைய இறுதியில இருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தால், நீங்க வாழ்க்கையை சாதித்தது என்ன, அடைந்தது என்ன,
என்ன முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு இல்லையா? எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள். அதை உங்களால ஜெயிக்க முடியலன்றதா இன்னொரு பெரிய வழி. அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் ஜெயித்து வந்திருந்தால் சாதனையின் சந்தோஷத்தை, சாட்சியின் சந்தோஷத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா ஒவ்வொரு தடவை நீங்க தோற்றது உங்களுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தோல்வியினுடைய மிக முக்கியமான காரணம், பிரச்சனையினுடைய நேரங்கள்ல உங்களுடைய மனப்பான்மை என்ன, மனநிலை என்ன, நீங்கள் நடந்து கொள்கிற முறை, விதம் என்ன? ஒரு சூழ்நிலை உங்களை தாக்கும் பொழுது எப்படிப்பட்ட விதத்துல நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு அதை தெளிவாக்கும். இந்த சூழ்நிலையில மோசையினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? இஸ்ரவேல், அதாவது எபிரேயருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? மோசே எப்படி நடந்து கொண்டார் ஒரு பிரச்சனை வரும்பொழுது? எபிரேயர் என்ன செய்தார்? இதுதான் இன்றைக்கு மிக சரியாய் நம் வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் செய்து கொண்டு வந்தது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நீங்க அதை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சரியாய் புரியும். கூர்ந்து கவனிங்க. வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கான பயணம் நம்மளுடைய ஒருவருடைய வாழ்க்கையின் பயணத்தை அடையாளப்படுத்துது. வாழ்க்கையில நீங்க ஒருவேளை மோசேவை போல இல்லைன்னா அந்த ஜனங்களை போல. மோசேவுக்கு ஒரு நல்ல உறவு தேவனோடு இருந்தது, ஆனா அந்த ஜனங்களுக்கும் அது இல்லை. இது ஏன் எப்பனாச்சு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? மோசேவுக்கு ஒரு கடினமோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரும்போது அவனுடைய முதல் செயல் தேவனை நோக்கி திரும்புவது. ஆனால் ஜனங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையோ சோதனையோ சந்திக்கும் போது அவங்க மோசேவை குறித்து தான் திரும்புவாங்க. மோசே தேவனை நோக்கி அழைப்பார், ஜெபம் செய்வார், கூக்குரல் செய்டுவார். ஆனால் ஜனங்களோ வெறும் மோசே கிட்ட திரும்பி குறை மட்டுமே சொல்லுவாங்க. தேவனுடைய அன்பை குறித்து குறை சொல்லுவாங்க. அந்த மக்கள் வெறும் உலக ரீதியான ஆசை மட்டும்தான் இருந்தது. ஆனால் மோசேவுக்கு பரலோகத்துக்குரிய ஆசை இருந்தது. அவருடைய முகம் எப்பவுமே மேலே நோக்கி உயர்த்தப்படினா இருந்தது. ஜனங்களோ வெறும் பின்னாடி மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. எகிப்தில் என்ன வாழ்க்கை விட்டாங்களோ. ஆனால் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கும் தரப்படுது. நீங்க ஒருவேளை மக்களை போல இல்லைன்னா மோசேவை போல. நீங்க எந்த அளவினால் கொடுப்பீர்களோ அதே அளவினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிழ்ச்சி. ஒருவேறு ஜனங்கள் நம்பி தேவனுடைய வார்த்தை கேட்டு அவரை நோக்கி கூப்பிட்டிருந்தால் அவர்களும் தேவனோடு முகமுகமாய் பேசியிருக்கலாம். இதுதான் தேவன் உங்களுக்காய் தருகிற விரும்புகிற வாழ்க்கை, சமாதானம், நம்பிக்கை. இந்த உறுதினால் நீங்கள் ஒரு நாளும் அவரினால் வழி நடத்தப்படுவீர்கள். ஆனால் இது முழுக்க உங்களுடைய தீர்மானத்தை குறித்து நீங்கள் எதை தீர்மானிக்கப் போகிறீர்கள்? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்காய் அமையும். ஜனங்கள் அல்லது மோசே போலவா? நீங்கள் யாராய் இருக்க போகிறீர்கள்? மக்களே, யார் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களோ நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. ஒரு நீங்க சொல்ல, ஆமா நான் இந்த மாதிரிதான் இருக்கிறேன் இல்ல இருந்தேன். ஒவ்வொரு தடவை ஒரு பிரச்சனை வரும்போதும் நான் தேவனை தான் முறுமுறுத்தேன். சூழ்நிலையை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்போ இது சரியாகும் அதே தான் என் கவனமா இருந்தது. ஆனா நான் ஒருபோதும் தேவனை நோக்கி பார்க்கவில்லை. இந்த புது வருஷத்தில் நாம் இந்த தவறு செய்ய வேண்டாம். பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருக்காமல் தேவனை நோக்கி பார்க்கலாம். இல்ல பிரச்சனையின் சமயத்துல தேவனை விட்டு விலகாமல் தேவனுக்கு நீ நெருங்கி வரலாம். பிரச்சனை ஒரு விதத்துல கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது, அவர் கொடுக்கவில்லை. நீங்க அதை வைத்து அவரிடத்துல அவரோடு சேர்ந்து அதை ஜெயிக்கும்படி. யார் பீடத்தை நோக்கி வராங்களோ அவங்க தேவனை நோக்கி வராங்க. அதாவது சீனாய் மலை இயற்கையான பீடம். அப்படி வந்த யாரும் கைவிடப்படவில்லை. இதோ திரு குமார் அவருடைய சாட்சி. புறக்கணிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை நீங்க பார்ப்பீர்கள். ஆனா என்றைக்கு அவர் தேவனை நோக்கி வந்தாரோ, முன்பு அவர் நடவடிக்கை வேற மாதிரி இருந்தது. அவர் வெறும் மற்ற காரியங்கள் அலுவலா இருந்தார்.
ஆனா எப்போ கிறிஸ்துவ நோக்கி பார்த்தாரோ, பீடத்தை நோக்கி பார்த்தாரோ, பீடம் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்தது நீங்களே பாருங்க. உங்க பிள்ளைங்க ஒருவேளை இந்த நிலைமையில இருந்தால், நீங்க ஒருவேளை இந்த நிலைமையில இருந்தால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த நிலைமையில இருந்தால், அவர்களும் சாட்சியாய் மாற முடியும் என்பதுதான் நற்செய்தி. நண்பர்களே, விசேஷமாய் இதை கூர்ந்து கவனிங்க. என்னுடைய பேர் குமார். நான் சென்னை பெரம்பூர்ல இருக்கேன். என்னோட சிறிய வயசுலேருந்தே நான் யூனிவர்சிட்டி அழைத்து போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா தான் என்ன முதல்ல கூட கூட்டிட்டு போனாங்க. நான் ஆலயத்துல பாஸ்டர் மீட்டிங் எடுக்கும்போது, அவரு கேலி கிண்டல் செஞ்சு செய்ய ஒரு நபரா மட்டும் தான் இருந்தேன். அந்த இடத்துல நான் சிரிச்சுங்க விளையாடிட்டு தான் இருந்தேன். பின்னாடி கடைசியில உட்காந்துட்டு, பாஸ்டர் ஆமென்னு சொன்ன உடனே முதல் ஆளா நான் தான் ரோட்ல இருப்பேன். வெறும் கடமைக்காக மட்டும் தான் வந்துட்டு போற நபரா இருப்பேன் ஆலயத்துல. ஆலயத்த விட்டு வெளியே போயிட்ட பிற்பாடு, நான் பசங்களோட சுத்துறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, சில நாள் மட்டும் தான் ஆகுது. 18 வயசுக்கு பிற்பாடு, அதாவது என்னோட காலேஜ் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை விரும்பினேன். அவங்களும் என்ன விரும்பினாங்க. 2 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க என்கிட்ட வந்து, "நான் என்னுடைய மாமாவ திருமணம் செய்துக்க போறேன்." அப்படின்னு அவங்க சொன்ன உடனே என்னால ஏத்துக்க முடியல. இந்த வலி, அந்த கஷ்டம்லாம் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்க தான் என் வாழ்க்கையில நான் எல்லாமே நினைச்சிருந்தேன். அவங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே முதலா நான் வச்சிருந்தேன். அவங்களே அந்த வார்த்தைய சொன்ன பிற்பாடு என்னால தாங்க முடியல. அவங்க என்னை விட்டுட்டு போன பிற்பாடு நான் தனிமைய உணர்ந்தேன். அந்த கஷ்டம், அந்த கடினம். அந்த நேரத்துல தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால நான் போதைப் பொருளுக்கு அடிமையானேன். குடிக்க ஆரம்பிச்சேன். கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சேன். போதைப் பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மாத்திரை கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். போதை பவுடர் எல்லாமே நான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிற்பாடு, அவங்க என்னை விட்டுட்டு போன அந்த ஞாபகம் வர ஆரம்பிச்சது. நான் அந்த போதையில இருக்கும்போது, அநேக பெண்மணி நான் ஏமாத்தணும். அந்த பெண்மணி எப்படி என்னை ஏமாத்திட்டு போனாங்களோ, அந்த மாதிரி நானே அநேக பெண்ணை ஏமாத்தணும்ன்ட்டு எனக்குள்ள தீர்மானிச்சேன். நெறைய பெண்ண லவ் பண்ணேன். தகாத உறவுல ஈடுபட்டேன். அவங்கள நான் விட்டுட்டு வந்த பிற்பாடு, அவங்க மனசுல அந்த கண்ணீர், கஷ்டத்த நான் பார்க்கும்போது, எனக்குள்ளாக ஒரு சந்தோஷமா இருந்தது. அதோட கூட சேர்ந்து இன்னும் அதிகமா நான் போதைப் பொருள பயன்படுத்த ஆரம்பிச்சேன். என்கிட்ட காசு எதுவுமே இருக்காது. நான் வேலைக்கு போல, ரோட்ல போற மக்கள்கிட்ட வந்து அடிச்சு புடுங்குவேன். அவங்க என்ன சபிப்பாங்க. நான் அதுல காதுல வாங்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த போதைப் பொருள் வாங்க காசு தேவையா இருந்தது. நான் அவங்ககிட்ட அடிச்சு புடுங்கி, நான் மீண்டும் போதை பழக்கத்துல அடிமையா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில அந்த போதை பழக்கத்துல வியாதியானது ஏற்பட்டது. நான் ரொம்ப மோசமான ஒரு வியாதிக்கு தள்ளப்பட்டேன். ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன் நானு. முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். 2 மாசமா நான் வந்து படுத்த படுக்கையில தான் இருக்கேன். ரத்த வாந்தினால எனக்குள்ள பயம் ஏற்பட்டுச்சு. அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமோ? 2 ஒரு யோசனை அது வந்து. பயம், யோசனை. அந்த நேரம் தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மீண்டும் போக ஆரம்பிச்சேன். பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தெளிவா கவனம் கொடுத்து கவனிக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கைவிட தீர்மானம் எடுத்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது, குடிப்பழக்கத்துக்கு, இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது நான் ஒவ்வொன்னாக கைவிட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து எங்க வீட்ல பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சேன் நான். என்னோட நண்பர்கள் என்னிடத்தில் வரும்போது, நான் என்னோட வீட்ட பூட்டிட்டு நான் உள்ள இருப்பேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நேரடியா சொல்லுவேன், "இனிமே என்ன கூப்பிடாதீங்க. அந்த போதைப் பழக்கத்துக்கும், வெளிய எங்கேருந்து போறதுக்கும் என்ன நீங்க கூப்பிடாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தேவையில்லைன்ட்டு" நான் என் ஃப்ரெண்ட்ஸ வெறுக்க ஆரம்பிச்சேன். போதைப் பழக்கத்த வெறுக்க ஆரம்பிச்சேன். தேவனோட இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு ஒவ்வொன்னாக உணர்த்தினார். அந்த நேரத்துல விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியானது நடந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் எதை தியாகம் செய்து தேவன்கிட்ட கேட்டேன். தேவன் எனக்கு 3 தியாகத்தை செய்ய சொன்னார். என்னுடைய பொருள் ரீதியாகவும், ஆவி ரீதியாகவும், சரீர ரீதியாகவும் தேவன் இடத்துல உணர்த்தினார். என்னோட சரீர தியாகமானது நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன், ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன். பொருளாதார ரீதியான வாழ்க்கை தியாகமானது என்னுடைய முதல் மாசம் சம்பளத்தை நான் தேவனுக்காக தியாகம் செய்ய தீர்மானிச்சேன். நான் இந்த 3 தியாகத்தையும் செய்த பிற்பாடு எனக்குள்ளாக நான் தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நபரா மாறினேன். அவருடைய ஆவியை எனக்குள்ளாக கொடுத்தார். நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும், சமாதானத்தோட இருக்கேன். இந்த நாள் வரை எனக்குள்ளாக சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட குடும்பத்துல புதிதான ஒரு நபரா தோன்றேன். எங்க அம்மாவுக்கும், என் அண்ணனுக்கும். அவங்க எனக்கு புதுசா ஒரு நபரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. குமார் தானா அப்படின்ற ஒரு நபரா நான் தோன்ற ஆரம்பிச்சேன். அந்த நாள் துவங்கி நான் முன்பாக சேர்ந்த அந்த தவறுகள்,
கோபம், மன்னிக்க முடியாத வெறுப்புணர்ச்சி, நான் செய்த போதைப் பொருள் எல்லாம் வச்சும் நான் கைவிட்டேன். பெண்மணி மேல இருந்த கோபம் வந்து நான் முக்கியமா அவங்கள நான் மன்னிச்சுட்டேன். நான் முன்பாக செய்த தவறுனால தேவன் கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் தேவனை நீர் என்ன மன்னியும் நான் கேட்டேன். தேவன் என்னை மன்னிச்சார். தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட பிரசனம் எனக்குள்ளாக இருக்கு. நான் வாக்களிக்கப்பட்ட தேசத்துல இருக்கேன். எனக்குள்ளாக மிகவும் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். சற்று நேரத்திலே விசேஷமான ஒரு ஜெபம் நான் செய்ய போகிறேன். ஒருவேளை நீங்கள் வெகு தூரத்தில் இருந்தால், தமிழ்நாட்டின் வேறு பகுதியிலே, இந்தியாவினுடைய வேற மாநிலத்துல, ஏன் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட, இந்த புது வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வெற்றிக்குரிய வருஷமா இருக்கும்படி, அதுக்கு முன்பாய் இந்த அதி அற்புதமான சாட்சியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். திரு சரவணனுடைய வாழ்க்கையும் கூட பிசாசினால், செய்வினையினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. பல தடவை தற்கொலை எண்ணத்தோடு இருந்த ஒருத்தர். ஆனா அந்த நேரம் வசனம் சொல்லுகிறபடி 12ஆம் அதிகாரம் எபிரேயரிலே 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். இதுதான் உங்களுக்கான வார்த்தை. புது வருஷத்திலும் இதை பிடித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இயேசு வெறும் தொடங்கவில்லை, இயேசு முடித்தார். தொடக்கம் நல்லது, ஆனால் தொடக்கம் மட்டும் முக்கியம் அல்ல. முடிக்காவிட்டால், விசுவாசத்தை தொடங்கினவர், விசுவாசத்தை முடித்தவர். இந்த வருஷத்தை நீங்கள் வெற்றிக்குரிய விதத்திலே தொடங்க உதவி செய்வார், சாட்சியான விதத்திலே முடிக்க உதவி செய்வார். இத்தனை சாட்சிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது பாரமான எல்லாவற்றை தள்ளிவிடுங்கள். உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பாவங்களையும் தள்ளிவிடுங்கள். இந்த அதிசயத்தை செய்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை புத்தம் புதிதாய் மாற முடியும். அதி அற்புதமான சாட்சியை தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்கும் தருணம். உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபத்திலே ஒன்றிணையும். என் பேர் வந்து சரவணன் சார். வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சிட்டியில் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது. இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவு தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒன்றா தூங்காம இருந்துக்கிட்டேன். காரணமே இல்லாம தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாம ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்கும். எனக்குள்ளாக ஏதோ ஒண்ணு என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமே புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கேட்பேன், என்ன இது மாதிரிலாம் சொல்றேன், நல்ல டாக்டர் பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணு விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணு விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்கள்ல போய் கூட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவு தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனையிலேருந்து நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்றேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனா போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமா எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்க திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படிச்சாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணா அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சூசைட் தாட் தான் போகும். அங்க நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும்.
ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ள ஏறும். அதுக்கப்புறம் என்ன படிச்சாலும் அந்த மனசுக்குள்ள எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்ட மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்க போய் நீ உன்னை காப்பாத்திக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒண்ணுமே கிடையாது, லாஸ்ட் இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேல நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்க போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் எனக்கு கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்ல பிளானிஷ் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம். அப்போ நான் செயல் இறங்க ஆரம்பிச்சேன். அப்போ தற்கொலை பண்ணா கூட உயிர் சடனா போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயின்ல விழுந்தா நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில நான் தண்டவாளத்துக்கிட்ட நிக்கையில ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமா வர ட்ரெயின்ல விழலாம் நிற்பேன். ட்ரெயின்ல ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில எனக்குள்ள ஒரு கான்சியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்ல ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னைக்கு நாள் கிடையாது, இல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுல சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கிருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பா அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலைக்கு சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்க ஆள் ரொம்ப நெஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ள இருக்கு, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு பேசுறேன். அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து நீங்க சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு. அப்போ நான் சிம்பிளா இதான் சொன்னேன், லைட்டா தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து நீங்க யூனிவர்சல் ஆலைக்கு வாங்க, அங்க வந்தா உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன். போகையில இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருக்கையில நீங்க எங்க இருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்க இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியா வாங்க, விசுவாசமா வாங்க, உங்க பிரச்சனை விடுதலாயிடலாம். அப்ப நான் தொடர்ச்சியா போக ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்ப நான் தொடர்ச்சியா வாரத்துல புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சேன். அப்படி இதை வந்துட்டு இருக்கையில ஓரளவு நிவாரணம் கிடைச்சது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்துல கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க எதனால வந்தீங்க, இந்த பக்கத்துல கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால வந்தீங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க வாழ்க்கையில இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கீங்க, எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாசம் மேல வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாரு, நீங்க வந்து உங்க வாழ்க்கையை பீடத்து மேல அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்க பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேல சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்கிறாரு. அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒண்ணுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு மேல போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பல, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்க என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதனால 100% என்ன நான் மாத்திக்கிறேன்னா கீழ்படுகிறேன், வார்த்தை கீழ்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்ன நானே மாத்திக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமா 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அதோட பவர் 4 நாள் கம்மியாகல. அப்ப உடனே ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில கண்டிப்பா வேலை செய்யறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு நின்னோ அந்த பவர் கம்மியாக ஆரம்பிக்கல. நல்லா தூங்க ஆரம்பிச்சேன், அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்துக்கு 100% அர்ப்பணிச்ச பிறகு நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருங்க, அது செய்யுது இது செய்யுது. அப்ப அவங்க ஒரு அளவுக்கு மேல அவங்க எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிட்டே இருக்கு, சும்மா இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னன்னா அவங்க என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன இவங்க எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்ப எதுவும் சொல்லாம இருக்கேன்னு. அவங்க யூனிவர்ஸ் எடுத்து போற தெரியாது. அப்ப சொன்ன எனக்கு வந்து நான் இங்க போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பா இப்ப நல்லா தூங்குறேன். அப்போ நான் அந்த கடை ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில என்னோட கவனம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான்
நிறைய செலவு பண்ண முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ற ஸ்டேஜ் வந்தேன். இங்க திங்கட்கிழமை கூட்டத்துல வர ஆரம்பிக்கல. எனக்கு படிப்படியா தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை. இந்த கடைக்கு மாசம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிட்டு இங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை. நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில உன்னை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு சேர்த்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல. ஆனா ரட்சிப்பு வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்னா, நான் புதன்கிழமை பேர்ல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வேணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு வந்து உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும்னு சொல்லிதான் வேண்டிக்கிறேன். அது எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சது. கண்டிப்பா இப்போ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திருவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியிலும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையான மாறும். If your presence doesn't go with us, Lord, we don't want to leave this place. Lord, we need you near as we go from here to lead us by. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சீனாய் மலையின் தேவனே, எபிரேயரின் தேவனே, வேதாகமத்தின் தேவனே, இதோ உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவன் நீர். என் கரத்தை திரைக்கு நேராய் நீட்டி ஒவ்வொரு குடும்பங்களை, சிறியோரை, பெரியோர்களை, முதியோர்களை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களே, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை, வீடு வாசல் இல்லாமல் பாலத்தின் கீழ் உறங்குகிறவர்கள், தெருவிலே படுத்திருக்கிறவர்கள், எங்கே சென்றார்கள் என்று கூட தெரியாதவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். தனிமையாய் விடப்பட்டவர்கள், பெற்றோர் இல்லாமல் என் தேவனே, அல்லது உடலிலே ஒரு பலவீனத்தோடு இருக்கிறவர், ஒரு குறைபாட்டோடு இருக்கிறவர், தனிமையை உணர்கிறவர், பரிதவிப்பை உணர்கிறவர், இந்த இரவும் கூட இவர் தனியாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். புது வருஷம் தொடங்க போகிறதனால் இவருக்கென்று வாழ்த்து சொல்லவோ, ஒரு ஆறுதல் சொல்லவோ, அரவணைக்கவோ யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளுக்கெல்லாம் பாத்திரராய் இருந்த கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் தம்முடைய சிறகுகளால் மூடுவாராய், தம்முடைய அன்பினால் அரவணைத்துக் கொள்வாராய், தம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருத்தரையும் தொடுவாராய். இந்த நேரம் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர் கண்ணீரை துடைத்தருளும் தேவனே. பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ள சக்தி கொடு, உம்மை நோக்கி பார்க்க பலப்படும். மேலும் இந்த வருஷம் தேவனை உம்மோடு முடித்து 2024 உம்மோடு தொடங்க கிருபை செய்யும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறேன், ஏன் கேட்க கூட முடியாமல் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தினரை ஆசீர்வதிக்கிறேன். தனிமையா இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தை கேட்டு மக்களை பலப்படுத்தி ஒரு ஆசீர்வாதமான வருஷத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
ஆண்டவராக இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். நண்பர்களே, ஆசீர்வாதமான இரவு. இதுவரை இந்த வருஷம் முழுவதும் நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்த மக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் எங்களோடு இணைந்திருங்கள். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. உங்களை வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். இன்னும் பல காரியங்கள் தேவன் செய்வார். அவரை நோக்கி மட்டும் பார்த்திருங்கள், சோர்ந்து போக வேண்டாம் நண்பர்கள். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை காலை உங்களை சந்திப்போம். இல்லை என்றால் திங்கட்கிழமை இரவு. தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.